வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்துக்கான ராசி பலன். கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 193 டிகிரியில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 52%, கிட்டத்தட்ட 152% ராகுவோட சாராம்சம் வாங்கி துலா ராசியில தாங்க இந்த மாதம் பிறக்க போகுது. இதுல இந்த மாசத்துல எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கான படிப்பு ஸ்தான பலத்துல எப்படி இருக்க போறாங்க, புத்திர பாகியம் சந்தான விருத்திக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம், வெளிநாடு பயணங்கள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை அடுத்த கட்ட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கான நேர காலங்கள் எப்படி அமைய போகுது, இல்லை பெற்றவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக எப்படி நேர காலங்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போறாங்கங்கிறது பார்த்துடலாம். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் பயிற்சி 8ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் சுக்கரன் 2 பேருமே பயிற்சி ஆக போறாங்க. அப்ப மகரத்துல இருந்து சுக்கரன் கும்பத்துக்கு வர போறாரு. அங்க இருக்கக்கூடிய புதன் மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே மாசத்துல 15ஆம் தேதி கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாருங்க. ரொம்ப ரேரா காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா செவ்வாயும் சனியும் ஆதிபதி. இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா இந்த மாசம் 16ஆம் தேதி 2 பேரும் சந்திக்க இருக்கிறாங்க. அப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக உட்கார போறாருங்க. இதே மாசத்துல கடைசியில பார்த்தோம்னா புதன் சீக்கிரம் பயிற்சி ஆயிடுவார் இல்லைங்களா. அவர் பார்த்தோம்னா 27ஆம் தேதி கடைசியில மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக உட்கார இருக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி பயிற்சியானால நம்ம எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு எவ்விதமான அமைவுகள் பாதக பலன் கொடுக்க போதா இல்லை நல்ல பலன் கொடுக்க போகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் புதுவிதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்ப என்ன ஆயிரும்னா அடுத்த வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போடுறது பார்த்தோம்னா முன்னாடியே போட்டுருவேன். ஆனால் நீங்களா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தானாக நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம கோச்சார பலன்கள் ஒரு மாதமும் தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்க பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்குறப்ப தான் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வருது, மாதம் என்ன விதமான நம்மளுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எப்பயாச்சும் ஒரு ட்ரிப் கோச்சார பலன் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெளிவுரை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அதனால கோச்சார பலன் தெளிவாக நான் மாசம் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து நான் வீடியோ பார்க்கணும்னு நினைச்ச சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விடாம பார்த்துட்டு வாங்க. எல்லா விதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். துலா ராசி கிட்டத்தட்ட இந்த ராசி அதிபதி உங்களோட ராசியில இருந்து ஏற்கனவே 4ல் உட்கார்ந்து இருந்தாரு. எல்லா ராசியோடவுமே இந்த துலா ராசி நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரியே உங்களோட ராசி அதிபதியான சுக்கிரன் 4ல இருந்து இன்னைக்கு சனியோட வீட்டுல தான் ஏற்கனவே இருந்தாரு. அவர் அங்க இருந்து இன்னைக்கு இந்த மாதத்துல ஸ்டார்டிங்லேயே 8வது நாளான 8ஆம் தேதியே பார்த்தோம்னா உங்களுக்கு மகரத்துல இருந்து கும்பத்துக்கு மாறிடுவாரு. அந்த கும்பத்துக்கு மாறுறப்ப என்ன ஆயிரும்னா சனி சுக்கிரனோட சேர்க்கையினால அமைவு அமைஞ்சிடும். அப்ப அந்த அமையிறப்ப என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஏற்கனவே நிலுவையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய வலிமையா சேர்த்து கொடுக்கறதுக்கான அமைவுகள் உண்டுங்க. அதுவே இந்த மாசத்துல ஒரு 16ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சூரியன் 15ஆம் தேதியே அங்க இருந்து மீனத்துக்கு போயிடுறாரு. அங்க பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சியே 16ஆம் தேதி வந்துடுறாரு. அப்ப அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியாகவும் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகவும் ஆகக்கூடிய செவ்வாய் பார்த்தோம்னா உங்களுக்கு 5ல திருகோணாதிபதியில உட்கார்றப்ப என்ன ஆயிரும்னா உங்களுக்கு செல்வ செழிப்பான விஷயங்கள் நல்லா இன்னும் பாசிட்டிவான வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா அமையக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டுங்க. உங்களுக்கு 12ஆம் பாவாதிபதியாகவும் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பார்த்தோம்னா அவரு உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் 6ல் உட்கார்ந்து நீச்சம் அடைய போறாரு. இப்போ ஒரு சில விஷயங்கள் மட்டும் அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கறது, ஏதாச்சும் மருத்துவ ரீதியான சம்மந்தமே இல்லாத பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் இல்லாம மிச்சம் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான திங்கிங்ஸ், பாசிட்டிவான வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா கேட்டீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துலையும் சொல்றாங்க. இப்போ தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மாத கட்டங்கள்ல துலா ராசிக்காரங்களும் ஒரு 90% ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத கட்டங்களா நிச்சயமா அமையும். அப்ப நம்மளுக்கு பூர்வ ஸ்தான பலன்
நம்ம முன்னோர்களோட ஒரு வழிபடலான விஷயங்கள், முன்னோர்களோட சொத்து பத்துக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு டைம் ஆகும். இல்லை புத்திர பாக்கியம் சந்தான விருத்திக்காக ஒரு மெடிசன் சார்ந்த விஷயங்களை துறையில் அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதும், எனக்கு ஆண் வாரிசு வேணும் பெண் வாரிசு வேணும்னு இதுக்காக தனிப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கும் சரி, இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சாதகமான பலன் அமையக்கூடிய ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் நிச்சயமா அமையுங்க. அதே மாதிரியே ஒரு இயர் எண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு கணக்கு வழக்கு முடிக்கிறது மார்ச் மாசத்தை சொல்லலாம். அப்ப இதுக்கான விஷயத்த பார்த்தோம்னா முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆபீஸ் ஆகட்டும் சரி, ஒரு பிசினஸ் ஆகட்டும் சரி, இது எல்லாத்துலயுமே முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய ஒரு அதிபதியாகவும், அதுல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இன்னைக்கு கணக்கு வழக்கு எடுத்து பாக்குறப்ப பார்த்தோம்னா ஒரு மனது நிம்மதியான விஷயங்கள் கொடுக்கறது, நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்கிங்ஸ்ல போயிட்டு இருக்கு. பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு அமையுது. பிசினஸ்ல பார்த்தோம்னா க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமா அமையக்கூடிய மாசம் இந்த மார்ச் மாசமா இருக்குங்க. நிறைய பேருக்கு டீவியேஷன்ஸ் ஆனாலும், பிரச்சனையை கொடுத்தாலும், நம்மளுக்கு ஃபேமிலி ரீதியான சப்போர்ட் ஆகட்டும் சரி, இல்லை சுத்தி பத்து இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஆகட்டும் சரி, நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உடனுக்குடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உறுதி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. அதே மாதிரி அந்த துலா ராசிக்காரங்களை புத்திர பாக்கிய ரீதியாக ட்ரை பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் ட்ரை பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, படிப்பு சார்ந்த விஷயத்தை தவிர்த்து, அப்ப இன்னைக்கு ஒரு படிப்புக்காக வெளிநாடு பயணங்கள் போனான்னு இருக்கிறேன், இதுக்கு எதனாச்சும் ஒரு தடங்கள் ஏற்படுறதுக்கான சூழல் அமைச்சு கொடுக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம்னா இன்னைக்கு இதுதான் எனக்கு படிப்புன்னு சொல்லி டிசைட் பண்ண போறேன், இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாமான்னு நினைக்கிறப்ப அதுல இந்த மாசத்துக்கான முயற்சி மட்டும் வேண்டாம். இப்போ மார்ச் மாசத்தை தவிர்த்து வேற எதனாச்சும் மாத காலகட்டங்கள்ல நீங்க முயற்சி பண்ற மாதிரி தான் நிச்சயமா அமையும். அதுவே இந்த மாதத்துல அமையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இதே ஒரு 8ஆம் தேதிக்கு முன்னாடி அமைக்கிற மாதிரி தான் அமைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 27ஆம் தேதிக்கு மேல, ஏன்னா புதனோட பார்வைகளும் நம்மளுக்கு பலம் இல்லாம போக போறாரு. அவர் 8ல போய் உட்கார போறாரு. உங்களுக்கு 12க்கு ஏதோ உட்காந்துருக்கிறார், 6ல ராகு உட்காந்துருக்கிறார். இவங்க பார்த்தோம்னா ஒரு சில குறிப்பிட்ட முடிவுகள் எடுக்கிறப்போ பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் டீவியேஷன்ஸ் கொடுப்பாரு, ப்ராப்ளம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அது இல்லாம மிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குரு பலன் யோகம், குருச்சந்திர யோக பலத்தோட கொடுக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களா மார்ச் மாசமும் அமையும். உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் பார்த்தோம்னா நல்ல ஸ்டாண்டர்டான பொசிஷன்ல போய் திருவோண ஸ்தானத்துல உட்காந்து ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருந்தேன், மாப்பிள்ளை பொண்ணு தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, உங்க சொந்த பந்தத்திலேயே உங்களுக்கு தெரியாம ஒரு நல்ல மாப்பிள்ளையாவது நல்ல பெண்ணாவது அமையக்கூடிய ஒரு மாதமா அமையுங்க. இப்போ ரொம்ப நாள் டீவியேஷன்ஸ் இருந்தக்கூடிய ஒரு திருமண பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம், இது எல்லாமே நம்மளுக்கு பாக்கியம் அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதமாகும். புத்திர பாக்கியத்திலையும் சந்தான விரத்துக்கும் எவ்விதமான மாற்றங்களை கொடுக்காம நம்மளுக்கு அந்த சப்போர்ட்டிவான விஷயங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகும். தொழில் ரீதியா இல்லை பிஸ்னஸ் ரீதியா இல்லை இன்டர்வியூ சார்ந்த விஷயங்கள் இல்லை வேற எதனாச்சும் ஒரு புதுசாக ஆரம்பிக்கலான்னு சொல்றக்கூடிய விஷயங்களுக்கும் பாசிட்டிவான வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அமையும். இப்போ ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு இல்லை வேற அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு உதவிகள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு டீவியேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான மாதமாக மட்டும் இது சரியில்லாத மார்ச் மாசமா அமையக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான விஷயமா இருக்குங்க. அதை தவிர்த்து மிச்ச எல்லா விஷயத்திலையுமே துளாராசி பாசிட்டிவான திங்கிங்ஸ், பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு 90 to 95% கொடுக்கலாம். இப்போ இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.